மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மணி இப்போ வந்து 6:30 ஆகுது. பயங்கரமாக மிஸ்ட்டு படிஞ்சிருக்கு பில்டிங்ஸு. அப்புறம் அந்த மலை மேலெலாம் பாருங்கள், நல்லா இருக்குது ஆக்சுவலாக கிளைமேட்டு காலங்கட்டியும். சரி, நைட்டு எப்படி இருந்துச்சு? நைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க. நான் ஜாலியாக குளிர் காஞ்சிட்டு போய் படுத்தோம் ஒரு 10:30 மணி போல். ஸோ டே 3 நாங்கள் வந்து ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு ஃப்ளை வாகமோன் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நிறையா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பேராகிளைடிங், அப்புறம் வேறு நல்லா இருக்குது, ஜிப் லைனிங் இருக்குது, சைக்கிளிங், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ எங்கே என்னென்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ கைஸ், ரெடியா? எஸ், ready for fly. ரெடி ஃபார் அங்கே போயிட்டு இல்லைன்னு சாப்பிட்றானுங்க. ஸோ அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பாய். அட்வென்ச்சர் பார்க் வந்தாச்சு. இந்த பேராகிளைடிங், ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஜிப் லைன், அதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா காருக்கு 30 ரூபாயா? 30 ரூபா. காருக்கு 30 ரூபா, ஒரு ஆளுக்கு 20 ரூபாயா? அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம மேலே போனோம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம். கீழே வந்து சும்மா கார்டன், ஃப்ளவர் கார்டன் தான் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போனோம். முன்னாடி எப்படி இருக்கு ரோடு. அட்வென்ச்சர் இங்கேயே கொடுக்குறாங்க. அட்வென்ச்சர் பார்க்கு பேராகிளைடிங் இடத்துக்கு வந்தாச்சு. கூட்டம் இப்போதைக்கு இங்கே இருக்க மாதிரி தெரியல. ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையா என்னன்னு தெரில. கிட்டே போய் பார்ப்போம். நம்ம இதுதான் டிக்கெட் கவுண்டர். அப்புறம் எழுதி வாங்குவாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு. ரிஸ்கியாக தான் இருக்காண்ணா. பயமாக தான் இருக்குது. பயமாக தான் இருக்குது. இதுதான் ஃப்ளை பண்ணுற இடம். இதான் ஃப்ளை பண்ணுவாங்க. பட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 hour ஆகும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ளை பண்ணி பார்ப்பாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் சேஃபாக இருந்தால் தான் நம்மளை நெக்ஸ்ட்டு ஏற்றிட்டு போவாங்க. எதுக்கு திரும்ப பண்ணுறாங்க? இது வேடிக்கை பார்க்குறது மக்கள். நம்ம புரியுதா? இது வேடிக்கை பார்க்குறது. அது உள்ளே வந்து ஃப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே ஓடணும். இங்கே தான் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஓடி அந்த இடத்துல கலந்துக்கணும். சரி, அப்படியே அங்கே அப்படியே அது வைக்கிற அப்படியே அங்கே வச்சுருப்பாங்க. அப்படியே ரிட்டர்ன் அப்படியே போய்ட்டு அப்புறம் அதே மாதிரி தான் வரும். ரிட்டர்ன் வந்து இங்கே இப்படி வந்து மேலே வந்து செங்கன்னு இங்கே இறக்கி விட்ருவாங்க. ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும். நான் போல், நான் ஆல்ரெடி ஒரு 4 years முன்னாடி போயிருக்கேன். அதனால் இதுக்கு 4000 வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு இந்த பசங்களை அனுப்பிச்சி விட்றேன். பயத்தில் ஒருத்தனுக்கு வயிற்று கலக்குதான். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சவா இன்னும் வரவே இல்லை. இவருங்க எல்லாம் பறக்குறாங்க. அது அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்கடா. இல்லடா, வெதர் கண்டிஷன் இல்லடா. சொல்லு, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். பேராகிளைடிங்ல நான் மட்டும் 360 எடுத்துட்டு போறேன். மத்தவங்க எல்லாரும் கை பிடிக்க பயந்துக்கிட்டு. விஷுவலா எனக்கு ஹைட்னா கொஞ்சம் உனக்கு இந்த கை அவனுக்கு பெரிய கை டக்குன்னு இப்படி பிடிக்க முடியும். இத லாக் பண்ணிடுவேன். அச்சி இதெல்லாம் லாக் விஷுவலா எனக்கு ஹைட்னா பண்ணி கொஞ்சம் பயம். ஹைட்னா கொஞ்சம் பயம். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. ஹவ் ஆர் யூ ப்ரோ? குட். கை வலி வரக்கூடாது. சரி, ஓகே. டேக் யுவர் டைம். பறக்குறோம், பறந்தே ஆவுறோம். லைஃப்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பேராகிளைடிங் இன் வாகமோன். Come on bro. That was really good. Thank you so much man. Bye. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. Hey guys. வைபர்ஸ்னா பேராகிளைடிங் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். செமையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டு இருந்தோம் வானத்துல. ரொம்ப ஹைட்டா. ஆமா, ஒரு 15 minutes மேல இருந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைஃப்ல இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்டிப்பா லைஃப்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஸோ சேஃப் தான். அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆமா, நான் கூட பயந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டன்ஸ் எல்லாம் எப்பா
சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோல இருக்கும், கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆமா எல்லாரும் லெஸ் 100 kg வருங்க. ஆமாம், 100க்கு மேலே போயிடாதீங்க. வரதுக்கு முன்னாடி குறைச்சிட்டு வந்துருங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆமா அது இருக்கு. டேக் ஆஃப் அப்போ லேண்ட் கிராஷ் லேண்ட் ஆனா இவன் லேண்ட் லேண்ட் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 4000 ரூபா வித்தவுட் கேமரா. 4000 கேமரா கேமரானா 4-5 மெமரி கார்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஓகே, நம்ம பூமியில இருந்து மேல இருக்கோம் அப்படின்னு ஒரு 10 செகண்ட் உட்கார சொல்லிட்டாங்களா? அப்படியே பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ட்ரோன்ல அப்படியே பார்க்குற மாதிரி நம்ம ஃபீலிங்காக இருக்கும். கரெக்டாக ட்ரோனில் போனால் இப்படி தான் இருப்போம். கரெக்ட். ஸோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு இங்கே இன்னைக்கு ஒரு ஸ்டே போட்டிருந்தோம் கூடாரம். அங்கே போய் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கெங்கெல்லாம் போகிறதுன்னு பிளான் பண்ணோம். ஒரு ஃபிஷ் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே இப்போ ஈவினிங் மேலே போகலாம். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஒரு வழியாக பேராகிளைடிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது எனக்கு ஃபஸ்ட் டைமு. செம்ம பயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, வெயிட்டுக்கு முதல்ல ஏறுமானே தெரில. சருன்னு ஏறிட்டு ஒரு திருப்புனா பாருங்க. ஐயோ என்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்த ஸ்டேக்கு வந்தாச்சு. கூடாரம் கவுண்டி ரெசார்ட்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்டே. மடோஸ் மாதிரி 2 இது வச்சுருக்காங்க. இது நம்மளோடது வந்து ரைட் சைடு இருக்கிறது. பாருங்க சுற்றி இந்த இடத்த சூப்பராக இருக்குது வியூஸ்லாம். இங்கேருந்து கீழே சிட் அவுட் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே மேலே போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்கு. டிவி இருக்கு, சூப்பரா இருக்கு கூடாரம். நல்லா பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உள்ள போயிட்டு. ரெஸ்ட் சூப்பராக இருக்கு. அங்க லேடி சர்மா அதறாங்க காமிக்காதீங்க. கீழே ஆக்சுவலாக 2-3 பேர் படுக்கிறதுக்கு இருக்கு. வெல்கம் ஹோம் பாப்பிமா. வெல்கம் ஹோம் பாப்பிமா. ஃபேன் சூப்பரா இருக்கு, ஆசிலேஷன் இருக்கு, ரிமோட் இருக்கு, சிட் அவுட் சூப்பராக இருக்கு. ட்ராவல் இஸ் மை தெரப்பி. நெக்ஸ்ட்டு அப்ஸ்டேர்ஸ் போய் பார்ப்போம். வேறு அழகா 2 பேர் படுத்துக்கலாம் அழகா. மேலே ஃபேனு இருக்கு. அங்கே வா சூப்பராக இருக்குது இந்த கூடாரம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் ஒன்று ரெண்டுக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு 9 பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. மணி இப்போ வந்து 3 மணி ஆக போகுது. 9 பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பிளேஸாக உங்களுக்கு காமிக்கிறோம் போக. ஜீப்பு சூப்பராக அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. வியூ பாயிண்ட் அண்ட் எக்கோ பாயிண்ட். நம்ம கத்துனா எக்கோ அடிக்கும்னு சொன்னாங்க. அதனால நம்ம நண்பர் ராம் இங்க ரைட்ல கேக்குது நல்லா. நல்லா கேக்குதா? ராத்திரி பூரா மிமிகிரி பண்ணி அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா. எல்லாருமே ஒரே டைம்ல கத்துவோமா? சரியான சவுடியா. நெக்ஸ்ட் ஸ்பாட் ஃபிஷ் ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளேஸு. பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ்ஷு, பக்கத்தில் வாத்து, இது எல்லாமே இருக்குது. சதீஷ் டிக்கெட் எடுக்க போயிருக்கான். எடுத்த பிறகு இந்த கூட்டம் கம்மியாக தானே இருக்கு. கூட கம்மி தான், நல்லா இருக்கு. இந்த ஸ்ப்ரேலாம் உங்களுக்கு கண்ணு தெரியும். இந்த ஸ்ப்ரேலாம் தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல. மீன் போட்டுட்ருக்காங்க. இதுதான் நாங்கள் வந்து ஜீப்பு சூப்பராக இருக்கு. என்ட்ரி 50, போட்டிங்க்கு 100 ரூபா. ஓகே, பரிசலில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ். அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் கிடையாது. தண்ணியில் அந்த இப்போ நாங்கள் 5 பேர் போகிறோம். 5 பேர் போகிறோம், 500 ரூபா ப்ளஸ் வேறு என்ன இது உள்ள என்ட்ரி வந்து 250. வேறு என்ட்ரி வந்து 250. 250 per head 50 rupees. ஓகே, per head 50 rupees.
இப்போ மற்ற இதுவும் இருக்கு போகிறீங்க. அது விஆர் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, போட்டிருக்கு. இது விஆருக்குலாம் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி பே இருக்கும். பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஹார்ஸ் ரைடு இருக்குது. ஹார்ஸ் ரைட்னா அது வெளியேவா? அது அப்புறம் இங்கே விஆர் இருக்குது. இது பாறையை குடஞ்சி இவங்க ரெடி பண்ண மேன்மேடா என்னன்னு தெரியல. மேன்மேட் தான். டர்க்கி இந்த மாதிரி டைப் இது ஒன் சைடு கல்குவாரியாக இருந்திருக்கு. ஸோ இதை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க. ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆகி. ஓகே ஓகே. ஒரு பேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2000 ஃபிஷ்ஷஸ் இருக்கா. அண்ட் இது வந்து கோய் ஃபிஷ்ன்றதுனால உங்களுக்கு வந்து சக்கிங் மட்டும்தான், கடிக்காது, எதுவும் கடிக்காது, கொத்தாது, பாம்பான கிடையாது. கெண்டை மீன் தான் இது, கார்ப் வகையை சேர்ந்தது. கோய் கார்ப் ஃபிஷ் மீசா இருக்கும், கெண்டை மீனுக்கு இருக்கும்ல மீசா. அப்புறம் சாப்பிட வேண்டியதான். இது ஆனால் சாப்பிட மாட்டாங்க கலர் ஃபிஷ்ல. இல்லை வெளியில் வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஜப்பானோட ட்ரெடிஷன், நேஷனல் ட்ரெடிஷன். இது ஃபுட்டு இது போட்டால் தான் மீன் பக்கத்தில் வரும். ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? ரெடி. இது டைப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போடு. பெரிய மீனா இருக்கு. இது வந்து கவிர போகுது, கிடையாது. கொடுக்க போகிறோம். இருக்குடா. அதுதான் பயமா இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, கையை பாரு. ஃபிஷ் ஃபார்ம் ஓவர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. நல்லா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. அது கையெல்லாம் ஓடுறப்ப கசகசன்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மௌரியா என்ன பண்ணோன்னா அது கடிக்குதுன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினான். அவர் கடிக்கலை, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியோடு வாங்க இந்த பிளேஸுக்கு. ஆனால் ஓன் காரில் வராதிங்க, ஏன்னா ஜீப்பில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கார்லாம் வந்தால் கார் தான் டேமேஜ் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி ஜீப்பில் வாங்க அழகாக. நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னா தேர்டாவது. தேர்டு வந்து இடுக்கி வியூ பாயிண்ட்டு. என்ன அது கண்ணு இது வலிக்கின்றது. ரயில் கன் மாதிரி விளையாடலாம். இது ரொம்ப வலிக்காது, முத்து தான், அவ்வளோ பவர் இல்லை. வல்லரசு துப்பாக்கி. அடுத்து எங்கண்ணா? அடுத்த சைடா? அந்த சைடு இடிக்கி டாம் தவி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்பலாம். எடுக்குதுங்க. இதுக்கே விண்ட் இல்லை, இன்னொன்று இருக்கு. இதுனா பஸ் இது டெல்டா சுத்தனா நீங்க பாட்டிட்டு நம்ம இல்ல நம்ம தூக்கி தூக்கி வைக்கிற நானே இருக்கும். கொழுக்கோட பேர ஐயோ கொழுக்கு பாருங்க ரோட. நீ கேட்ட யானை புல்லு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்க. ஆஃப் ரோடிங் எப்படி இருந்துச்சு?
பயணமாச்சு எப்படி இருக்கா அவர் குளிக்கிறீங்க குலுங்கிருங்க இழைச்சி போன மாதிரி இருக்கா அழைச்ச மாதிரியா இருக்கு இதை சொல்லு, சின்ன குலுக்கு ஒரே குலுக்கு. இடுக்கி ஃபாரஸ்ட் டேம் வியூ அது. ஓகே, இது 4th பிளேஸ் அது. ஓகே, 4 பிளேஸ் நம்பர் 4. 5th பிளேஸ் டனல் வந்தாச்சு. போட்டதுனால வாகமான் டனல். இந்த இடத்துக்குலாம் ஒன்லி ஜீப்பில் தான் வர முடியும், எந்த வழியும் கிடையாதுங்க. நடந்து வேணால் வரலாம். அமௌண்ட் இருக்கு. டீசெண்டாக இருக்குது கலர் தான் இந்த 5 கலர். கேஸ் இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறா, இப்போ இந்த மாதிரி ஆளுங்க போய் விழுந்து தான் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. இன்னும் இவ்வளோ தூரம் நடக்கணுமா? சூப்பர். பாருங்க, இதான் டனல். ரெண்டு மேலே தான் கிடக்கும். மனுஷனாடா நீங்கெல்லாம். ஐயோ, டனலுக்குள்ளலாம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போயிட்டு வந்தோம். சும்மா கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஆடு மாதிரி குரங்கு மாதிரி அப்படிதான் கத்தி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டைம் இந்த டைமில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் டனலுக்குள்ளே போக முடியும். மான்சூன் சீசன்லாம் தான் ஃபுல் தண்ணி உள்ளே போக முடியாது. நம்ம வெளியே நின்று பார்த்து வர மாதிரி தான் இருக்கும். சன்செட் பாயிண்ட் வந்தாச்சு, பட் சன்னு போயிடுச்சு. பட் அழகாக இருக்குது. நாங்கள் டனல் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால சன்செட்டை மிஸ் பண்ணியாச்சு. இது டே 4. நேற்று ஜீப் சஃபாரிலாம் போயிட்டு வந்து வீட்லேயே மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுச்சு சூப்பராக. இங்கே காலையில் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இடியாப்பமும் கடலைக்கறியும் அப்புறம் முட்டை குருமா கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இடியாப்பம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. குளிக்க முடியாது சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். போய் குளிக்க முடியாத இடத்துலையும் குளிப்போம் தான் மௌரியா. அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரு ஏதாவது பிளேஸ் இருந்தால் அப்படி பார்த்துட்டு போவோம். ஆமாம். ஆனால் இங்கேருந்து கரெக்டாக 674 கிலோமீட்டர்ஸ் வருது டோட்டலாக. சென்னை. நம்ம இப்போ மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மேப்பில் காட்டுற மர்மலா வாட்டர் ஃபால்ஸோட லொக்கேஷன் வந்து தப்பாக டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் நம்ம வந்து ஆமாம் நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போர்டே இருக்குது. ஸோ நம்ம அப்போ அந்த ரூட் வழியாக வந்தால் இப்படி நேரம் வந்திருக்குண்டா. மைட் பி இருக்கலாம். பட் ஒரே ரூட்டு தான், இந்த ரூட்டு தான் காட்டுச்சு. அவங்களே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகி தான் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. போட்ஸ் இங்கேருந்து தான் இருக்குது, பட் அங்கே காட்டின லொக்கேஷன் வந்து ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியல. இல்லை, நம்ம ஷார்ட்கட்டில் வந்தோம்னா அந்த ரூட்டே கிடையாது. மைட் பி இருக்கலாம். பைக் ரூட்டு போட்டி ஒரு வேலை. இல்லைடா, கார் ரூட்டு தான்டா. ஏன்னா பைக்கர்ஸ் தான் வராங்க பாரு. அப்படியே வந்து பைக்கர்ஸ் கூட நமக்கு வெயிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நல்ல பசங்க. அவங்களும் வாட்டர் ஃபால்ஸ் தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. அதனால கரெக்டான லொக்கேஷன் இதுதான். ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்னு போயிடுவான். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து 400 மீட்டர்ஸில் வந்து கொஞ்சம் நடந்து போனால் ஃபால்ஸ் வந்துடுமா. இங்கே மேலே ஒரு வழி போகுது. இது வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழி. இது வந்து பாத்திங் ஏரியா. குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த சைடு போகணுமா. அங்கே மேலே குளிக்கக்கூடாது போகுது. ஃபால்ஸ் வந்தாச்சு. மர்மலா ஃபால்ஸ். தண்ணிக்குள்ளே போகலாமா? ரெடியா? 1 2 3.
பாவெல்லாம் போகணும். என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா? போயிடுச்சு. முடித்து விட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு தண்ணி. நல்லா ஆட்டம். ஒரு 1 hour குளிச்சிருமல்ல. இப்போ இங்கே குளிக்குது. இப்போ எனக்கு பசிக்குது. இவனுக்கு எப்பவும் பசிச்சுட்டு தான் இருக்கும். வயிறுக்கு தீனியை போட முடியாது. அடுத்தது ஃபால்ஸ் ஊற்றுற இடத்துக்கு போகிறோம். ஃபால்ஸ் ஊத்துறது தானே ஃபால்ஸு. தமிழ் இங்கிலீஷ் சொல்கிறேன். ஆமாம், ஃபால்ஸு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இங்கே குளிக்க நாட் அலவுடு. ஆழமான தெரியல. ஒரு எத்தனை நீட்டாக இருக்கும்? அது அவ்வளோ ஆழம்டா. 30 அடி 35 அடி இருக்கும். மேலே இருக்கும்டா. இது இல்லடா அங்கே டார்க்காக தெரியவே இல்லை ப்ரோ உனக்கு. இதுவே ஒரு 7 அடி இருக்கும் தெரிகிறது. ட்ரிப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அப்படியே ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதான். இவனை திருச்சியில் விட்டு தமிழான சதீஷ் மணிவாக்கத்தில் விட்டு கிளம்ப வேண்டியதான். ஃப்ளேவர் சோடா 5 மொத்தமாக 5. ஆமாம், 5 பேர் 5. இப்போ குடிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டே போயிடும். குடிச்சிடு சீக்கிரமாக குடிச்சிடு. வேறு சப்பாயிட்டா தரேன். அது உங்களுக்கு குடிக்கும்போது உங்களுக்கே தெரியும். குடிச்சிடு சீக்கிரமாக குடிச்சிடு. அவ்வளோதான். ஏடா அழகு நாளை எது கூட சூப் குடிக்கிறான். வரும்போது குடிச்சிடணும். ஃபைனலி ட்ரிப் இஸ் கம்ப்ளீட்டட். ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெம்பா சொல்றியே. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமாம், செம்ம சூப்பரான ஒரு ட்ரிப்பு. 4 days ட்ரிப்பில் 4 days ட்ரிப்பு. 1 day in Gavi and 2 days in Vagamon and 1 day in travel. So 1300 kilometers. 1300 kilometers. ஆமாம். So we reached சக்ஸஸ்ஃபுல்லி. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்தாச்சு. போய் படுக்க வேண்டியதான். செம்ம டயர்டு இல்லை. ஸோ அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். ஸ்டே சேஃப். பாய். guys. குட் நைட். Good night. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.